ஒரு காட்டில் 3 மரங்கள் இருந்தன. அந்த 3 மரங்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தன. அதில் முதல் மரம் சொன்னது, தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற மிக விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கக்கூடிய பெட்டியாக மாற வேண்டும். எனக்குள் மிக விலை உயர்ந்த நகைகளை அவங்க வச்சு பாதுகாக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை என்று முதல் மரம் கூறியது. இதை கேட்டுக்கொண்டிருந்த 2வது மரம், நான் மிகப்பெரிய கப்பலாக மாற வேண்டும். மிகப்பெரிய மன்னர்கள், அரசர்கள், பேரரசர்கள் அந்த கப்பலில் பயணிக்க வேண்டும். இந்த மாதிரி அரசர்களை சுமக்கக்கூடிய கப்பலாக மாற வேண்டும் என்று 2வது மரம் கூறியது. இதை கேட்டுக்கொண்டிருந்த 3வது மரம் கூறியது, நான் மிக உயரமான மரமாக வளர வேண்டும். அந்த விண்ணை முட்டும் அளவுக்கு வளர வேண்டும். இறைவனின் பாதத்தை தொடும் அளவிற்கு உயரமாக வளர வேண்டும். அதற்கு மேலும் வளர வேண்டும். இறைவன் என் மீது படுத்து இளைப்பாற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை என்று அந்த 3வது மரம் கூறியது. இந்த மாதிரி அந்த 3 மரங்களும் தங்களுக்குள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு வளர்ந்து கொண்டு இருந்தது. இதன் பிறகு சில மாதங்கள் கழித்து மரம் வெட்டும் நபர்கள் அந்த காட்டுக்குள் வந்தார்கள். அதில் ஒருவர் அந்த முதல் மரத்தை பார்த்து, நல்ல பளபளப்பாக இருக்கிறது, இதில் நகைப்பெட்டி செய்தால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று அந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு செல்கிறார். இன்னொருவர் அந்த 2வது மரத்தை பார்த்து, இது உறுதியாக இருக்கிறது, இதை கப்பல் கட்ட நாம் உபயோகப்படுத்தலாம் என்று அந்த 2வது மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு செல்கிறார். அந்த 2 மரங்களுக்கும் ஒரே சந்தோஷம். நாம் நினைத்த மாதிரியே நம் ஆசை நிறைவேறப் போகிறது என்ற சந்தோஷத்தில் இருந்தன. அதன் பிறகு அந்த 3வது மரம் வெட்டி 3வது மரத்தை பார்க்கிறார். மிகவும் உயரமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று யோசிக்கிறார். சரி, ஏதோ ஒன்றுக்கு பயன்படும் என்று அந்த மரத்தை வெட்டி எடுத்து செல்கிறார். அந்த 3வது மரத்தின் ஆசை நிராசை ஆகிறது. நாம் மேலும் மேலும் உயரமாக வளர வேண்டும் என்று நினைத்தோம். இறைவன் என் மீது படுத்து உறங்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த ஆசை தடைப்பட்டு விட்டது, நம் வளர்ச்சி தடைப்பட்டு விட்டது என்றது. இதைத் தொடர்ந்து அந்த முதல் மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு போன அந்த மரம் வெட்டி, இப்பொழுது மரத்தின் பளபளப்பு குறைந்ததாக தோன்றுகிறது. நம் நகைப்பெட்டி செய்வதற்கு வேறு ஒரு மரத்தை வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நம்முடைய மாட்டுத் தொழுவத்தில் மாட்டு தீவனங்கள் வைக்க ஒரு பெட்டி தேவைப்படுகிறது. அதை இந்த மரத்தை வைத்து செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அந்த மரத்தை மாட்டு தீவன பெட்டியாக மாற்றினான். நகை பெட்டியாக மாற வேண்டும் என்று நினைத்த அந்த மரம் கடைசியில் மாட்டு தீவன பெட்டியாக அந்த மாட்டுத் தொழுவத்தில் சாணிக்கும் கோமியத்துக்கும் நடுவில் வைக்கோல் புண்ணாக்கு வைக்கும் பெட்டியாக மாறியது. அந்த 2வது மரம் மிகப்பெரிய கப்பலா மாறணும்னு நினைச்சது. ஆனா அதை வெட்டி எடுத்துக்கொண்டு போன மரம் வெட்டி, இதை வைத்து கப்பல் எல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன படகாக செய்து விடுவோம் என்று அந்த மரத்தை படகாக செய்தான். அதன் பிறகு அந்த படகு ஒரு சிறிய கிராமத்தில் ஆற்றை கடக்க பயன்பட்டது. மிகப்பெரிய அரசர்களையும் மன்னர்களையும் சுமக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த மரம் இப்பொழுது சாதாரண மக்களை சுமந்து கொண்டு அந்த ஆற்றில் செல்லக்கூடிய படகாக மாறியது. அதே சமயம் உயரமாக வளர வேண்டும், இறைவனை சுமக்க வேண்டும் என்று நினைத்த அந்த 3வது மரத்தை அந்த மரம் வெட்டி ஒன்றும் செய்யவில்லை. நல்ல உயரமான மரமாக இருக்கிறது, பின்னாளில் எதற்காவது தேவைப்படும் என்று ஒரு மூலையில் போட்டு வைத்தான். அந்த 3 மரங்களும் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டது. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டது. இருந்தாலும் அந்த 3 மரங்களும் தங்களுடைய நம்பிக்கையை கைவிடவில்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும், நாம் நினைத்த மாதிரி மாறும், நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அதைவிட பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், என்னைக்காவது நான் நினைத்தது நடக்கும் நடக்கும் என்று மிகவும் நம்பிக்கையோடு இருந்தன அந்த 3 மரங்களும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு பெண் பிரசவ வலியில் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் அந்த பெண்ணிற்கு வலி அதிகமாகி விட்டது. அதனால் பக்கத்தில் இருந்த அந்த மாட்டுத் தொழுவத்தில் அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தார்கள். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கீழே போட வேண்டாம் என்று அந்த வைக்கோல் வைத்திருந்த மரப்பெட்டியை எடுத்து சுத்தம் செய்து அதில் மெத்தை விரித்து அதன் மீது அந்த குழந்தையை படுக்க வைத்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அந்த அம்மா அணிந்திருந்த தங்க நகைகள், வைர நகைகளை கழட்டி அந்த மரப்பெட்டியில் வச்சாங்க. அந்த நகை பெட்டிக்கு மிக மிக சந்தோஷம். விலை உயர்ந்த நகைகளை சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதோடு இப்போது புதிதாக ஒரு பிறந்த குழந்தையை சுமக்கிறோம் என்று மிகவும் சந்தோஷப்பட்டது. அடுத்ததா அந்த 2வது மரம் படகுல போயிட்டு இருக்கும் போது திடீரென்று ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து அந்த படகில் இருந்த அனைவரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயையோ, வெள்ளம் அதிகமாக இருக்கிறது, நாம் கண்டிப்பாக சாக போகிறோம் என்று நினைச்சாங்க. அப்போது அந்த படகில் இருந்த ஒரு துறவி ஒருவர் இருந்தார். வெள்ளம் கட்டுப்படட்டும், வெள்ளம் கட்டுப்படட்டும், நதியை அமைதியாக இரு அப்படின்னு அமைதியா சொன்னாரு. உடனே ஆற்றின் வேகம் குறைந்து அவர்கள் அனைவரும் பத்திரமாக மறுகரையை அடைந்தார்கள். மறுகரையை அடைந்த பிறகு அந்த மகானுக்கு நன்றி கூறிவிட்டு அவர் காலில் விழுந்து வணங்கி சென்றார்கள். நாம் மிகப்பெரிய மன்னர்களை சுமக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் மிகப்பெரிய துறவியை, ஒரு மகானை நம்ம படகுல சுமந்து இருக்கும் நம்ம ஆசை நிறைவேறி விட்டது, இது போதும் கடவுளே என்று நினைத்ததாம் அந்த 2வது மரம். அந்த 3வது மரம் ஒரு இருட்டான அறையில் ரொம்ப நாட்களாக
கிடந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த மரத்தை வெளியில் எடுத்தாங்க. தெய்வ ஒளி பொருந்திய ஒரு மகான் அந்த மரத்தை சுமந்து கொண்டு சென்றார். அவரை சாட்டையால் அடித்தார்கள். உயரமான மலைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த மரத்திலேயே அவரை அடித்தார்கள். அந்த மகான் ஒரு நாள் உயிர்த்தெழுந்தார். அவர்தான் இயேசு. அந்த இறைவனை நான் சுமக்க வேண்டும். அந்த இறைவன் நம் மீது இளைப்பாற வேண்டும் என்று நினைத்தோம். நம்முடைய இந்த ஆசை நிறைவேறி விட்டது என்று அந்த 3வது மரம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த 3 மரங்களும் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அது மாதிரியே மாறிவிட்டார்கள். ஆனால் அந்த மரங்கள் விரும்பிய வழியில் இல்லை, கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில். அவர்களுடைய நோக்கம் நிறைவேறியது. நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் அது இறைவனோ இல்லை பிரபஞ்ச சக்தியோ கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நோக்கங்களும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். யோசிச்சு பாருங்க. அந்த மரங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக திசை மாறி போயிருந்தது. ஒரு மரம் மாட்டு தொழுவத்திலும், மற்றொரு மரம் படகாகவும், இன்னொரு மரம் இருட்டறையிலும் முடங்கி கிடந்தது. இருந்தாலும் அந்த மரங்கள் நம்பிக்கையோடு இருந்தன. அதனால் மரங்களுடைய ஆசை நிறைவேறியது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்று மொத்தமாக திசை மாறி போயிருக்கலாம். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் முயற்சியும் எடுத்தீங்கன்னா கடவுளே உங்களுக்கு உதவுவார். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையும் மாறும்.